வணக்கம். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்குகின்றது மதுரை உயர் நீதிமன்ற கிளை. மலை மீதுள்ள தூணில் தீபம் ஏற்றும் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் நாளை தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. கடந்த கார்த்திகை மாதம் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பாக இந்து அமைப்புகளுக்கும் தமிழக அரசிற்கும் இடையேயான அந்த மோதல் போக்கு தீவிரமடைந்தது. இந்து அமைப்புகள் திருப்பரங்குன்றம் மலையின் கீழ் நின்று மேலே சென்று தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடினார்கள். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் போராடி வந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் அனைவரும் அன்றைய தினமே கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்ந்து தீபம் ஏற்றுவது தொடர்பாக வழக்கு விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவிட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நாளைய தினம் முக்கிய தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. இந்த தீர்ப்பிற்கு பின்புதான் தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் சென்று மேல்முறையீடு செய்யுமா அல்லது பொறுத்திருக்குமா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. கடந்த மாதம் பார்த்தோமேனால் அவர்கள் உச்சி பிள்ளையார் கோயில் அருகே தீபம் ஏற்றியது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தர்கா அருகே இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தொடர்ந்து இந்து அமைப்புகள் சார்பில் கோரிக்கையும் அதே போன்று வலியுறுத்தி வந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் தீர்ப்பானது நாளைய தினம் வழங்கப்பட இருக்கிறது. நாளை வழங்கக்கூடிய தீர்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.